வாழ்க்கையில் வந்து நண்பர்களே வணக்கம். லைஃப்பில் வந்து நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதில் வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். ஏன்னா அந்த காரியத்தில் நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உலகம் வந்து தன்னுடைய பெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து பரிசாக வந்து கொடுத்துரும். ஒரு மாணவராகவே இருக்கட்டுமே, இப்போ அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வகுப்புல ஒரு 7ஆம் வகுப்புலன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு படம் வரைய கொடுத்தாங்கன்னா சாதாரணமாக அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வரைஞ்சிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து அதை கலர்ஃபுல்லாக அதுக்கு பார்டர்லாம் போட்டு அது நல்லா இது பண்ணாருன்னா அவருக்கு வேண்டிய அந்த பாராட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் ஆசிரியரையும் எடுத்துக்கிடலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நடத்திட்டு முடிச்சுட்டு போகிற பாடத்துக்கு வந்து அவங்க பாட்டு பாடி அதுக்கு படம் வரைஞ்சி அதுக்கு ஆடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன மாணவர்கள் மனசில் தைக்கிற மாதிரி இது பண்ணி போயிட்டாங்கன்னா அதை ஒரு 3 நாளைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் மனதில் வந்து பாடம் மட்டும் இல்லை ஆசிரியரும் வந்து தங்கியிருப்பாங்க. இது வந்து எல்லா துறைக்குமே வந்து பொருந்தும். அது திரைப்படத்துறையாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும். இப்போ விளையாட்டில் வந்து அது பிடி மாஸ்டராகவும் இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அத்லட்டாக இருக்கட்டும், அந்த விளையாட்டு வீரராக இருக்கட்டும். எனக்கு ஓடுறதுல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும், நீச்சலில் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ கிரிக்கெட்டே இருந்தாலுமே இப்போ வந்து அந்த இதில் T20 வந்து கடைசியில் அந்த கேட்சை வந்து எவ்வளோ கடைசி இதில் கிளாய்ச்சி பேசுகிறோம். 2024 வேர்ல்டு கப்பு இந்தியா வின் பண்ணதில்லை இல்லையா? அதனால வந்து கரெக்டாக யார் வந்து சிறந்தவர்களாக இருக்காங்கங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அப்போது ஏன் ஒருத்தர் வந்து சாதாரணமாக இருக்காங்க, ஏன் சில மனிதர்கள் சாதனையாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த சாதனையாளர்களுடைய மனசில் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டாவது பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து இருக்குது. இப்போ ஒரு கம்பெனிலே பார்த்தீங்கன்னாலும் சில நேரங்களில் அவங்க ப்ரமோஷன் கொடுக்கறது நல்லா வச்சிருக்குது அப்படி வந்து அந்த சிறந்த தொழிலாளர்களை நல்ல ஒர்க் பண்ணுறவங்கள தான், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தான் அவங்க வந்து நல்லா வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து நல்லா வந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஒரு காரணமாக இருப்பாங்க. அதனால் எப்போயுமே நம்ம வந்து அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஏதோ கடமைக்கு செஞ்சோம், அதாவது சில பேர் சொல்லுவாங்களே நோகாமல் நோன்பு கும்பிடுறதுன்னு, அந்த கான்செப்ட் வந்து இருக்கிறது. என்னத்தையாவது செஞ்சுட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தோம்னா நம்ம வந்து பேர் வாங்குறது வந்து கஷ்டம். அது எதுனாலும் சரி, ஒரு கடைமட்ட, அதாவது வந்து என்ன சொல்றது, கடைமட்டன்னு சொல்லக்கூடாது, ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாலும் சரி செய்யணும். ஏன்னா அந்த சின்ன படிநிலையில இருந்து தான் அந்த சிறந்ததை செஞ்சு பெஸ்ட்டை செஞ்சு தான் மேலே வந்து வரும். இப்போ இதில் வந்து முயற்சி ஒரு பக்கம் இருக்குது, அதே நேரங்களில் மற்றவங்க வந்து அதனுடைய என்ன சொல்கிறது அந்த சிறப்பையும் பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சில பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் முன்னாடி வந்து டீச் பண்ண விட்டுட்டு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ கடைசியில் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறது வந்து அந்த மாணவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அவன் நடத்தின பாடத்தை வந்து கொஸ்டின் வந்து மாணவர்கிட்ட கேட்பாங்க. எல்லா ஃபீட்பேக்கும் அங்கேருந்து கேட்பாங்க. அது வந்து பளிச்சுன்னு அது வந்து தெரிஞ்சிடும். அது மாதிரி இந்த கலைத்துறையில் ஆக்டிங்கில் பார்க்கலாம். ஆக்டிங்கில் வந்து ஒரு ஆக்டர், இப்போ அது வந்து யாராவனா இருக்கட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இல்லை இப்போ உள்ள ஒரு விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டுமே, ஒரு டைரக்டர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை அப்போ இருந்தாலும் சரி இப்போ இருந்தாலும் சரி அதை உள் வாங்கிட்டு அது அவங்ககிட்ட உள்ள அந்த சிறந்த நடிப்பாற்றலை வந்து கொடுக்கும்போது தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே கை தட்டிடுவாங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே கை தட்டுறாங்கன்னா அப்போ தியேட்டரில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போகுங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய கதைகளை வந்து ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆட்டோ ஓட்ட விட்டு சொல்லுவாங்களாம் அவர் எப்படி ரசிக்கிறாரு அப்படின்னு. 10 நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்களாம். அவங்ககிட்டலாம் கேட்டு தான் இது பண்ணுவாங்க. பண்ணி ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து அதை வந்து இன்னும் அதை வந்து செதுக்கி
நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு. அதனால் எந்த செயலை நம்ம செய்தாலும், அது ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு செலுத்துகிற ஒரு அன்பாக கூட இருக்கட்டும், அதில் கூட வந்து பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது. இப்போ 5 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா, இப்போ 5 பிள்ளைங்களுக்கும் அதே விதமான ஒரு சிறந்த அன்பை கனிவை தான் காட்டணும். அதே மாதிரி தான் அவங்கள நடத்தணும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் வந்து செய்கிற காரியங்களை வந்து நம்ம பேர் வாங்கணும், மனசாட்சி புறம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான மதிப்பு வந்து கிடைக்காம போகாது. மிக்க நன்றி.